போகணும். நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக அடைபட்டிருக்கிற ஆசீர்வாதம் திறக்கணும், வாசல் திறக்கணும். அப்படின்னா நம்ம எப்போ ஜெபம் பண்ணணும்? இரவு நேரத்தில். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. புலம்பல், எரேமியா புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு வாசிங்க. ஏறெடு. புலம்பல் பக்கம் 954. புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? எழுந்திரு, முதற் சாமத்தில் என்ன செய்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல என்ன செய்து விடு? ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினாலே மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் என்ன செய்? ஏறெடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம்? அது முதலாவது ஜாமம். முதலாவது ஜாமம்னா எத்தனாவது மணிலேருந்து எத்தனாவது மணி வரைக்கும்? 12 மணிலேருந்து, சரிதானா? 12 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 3 மணி வரைக்கும். சரியா 3 மணி நேரம் டைம் ஒரு ஜாமம். இப்போ இந்த ஜாமத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஜெபிக்கும்படி சொல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண ஆவலா வந்திருக்கீங்க? நம்ம ஜெபம் பண்ணுனா சாத்தாண்டிய கோட்டைகள் என்ன செய்யும்? தகரும். வசனம் சொல்லுது யாக்கோபுல, எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து என்ன இறங்கிச்சு? அக்னி. ஆனா அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர். ஆனால் அவர் ஊக்கமா என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணினார். ஏன் ஜெபம் பண்ணினார்? 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார். ஏன்னா அன்னைக்கு வந்த அந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்ணார்? இவங்க விக்கிரகங்களுக்கு அடிமையா இருக்கிறதுனால ஆண்டவர் நோக்கி முறையிட்டார். ஏசப்பா, 3 வருஷம் 6 மாசம் என்ன வேண்டாம்? மழை வேண்டாம். மழை பெஞ்சுதா? பெய்யவே இல்லை. அப்ப நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் தான் யாரு? எலியா தீர்க்கதரிசி. அவருடைய ஊக்கமான ஜெபம் என்ன செய்தது? வானத்தை அடைச்சது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியாக முழங்கால் நிற்க முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் நிற்குங்க. இல்லைனா முழங்கால நிற்க முடியாதவங்க நம்ம எழும்பி நின்று ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இயேசுப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த முழு இரவு ஜெபத்தின் மூலம் கர்த்தர் எங்கள் தேசத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தலைமுறையுடைய வாழ்வில், எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரே. கர்த்தர் சொல்லுகிறா, ஆமென், மூர்ச்சித்திருக்கிற ஆமென் எல்லா திருமுனையில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ சிறு பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்காங்க, உலகத்திலே அடிமைப்பட்டிருக்காங்க. அவங்களை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு கர்த்தர் கேட்கிறா. என்னை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் அறியாதது, உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். நம்ம எல்லாரும் சபையாக ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, அக்னியை ஊற்றுங்க. எழுப்புதலின் அக்னி எங்கள் சபையிலிருந்து புறப்படட்டும். சொல்லுங்க, எழுப்புதலின் அக்னி, எழுப்புதலின் அக்னி எங்கள் தேசத்தை அசைக்கணும். நம்முடைய போதகர் சொன்னாரே, 50 ஆண்கள் 50 பெண்களுங்க வேணும். எப்ப கூப்பிட்டாலும் அவங்க அவைலபிளா இருக்கணும். ஆமென். எப்ப ஜெபம்னு சொன்னாலும் ஓடி வரணும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் ஆண்டவர் என்ன ஒரு ஜெப வீரர்களா உருவாக்குங்க. என்னெல்லாம் அந்த ஆவியை ஊற்றுங்க, என்னெல்லாம் அந்த ஆவியை ஊற்றுங்க. நம்முடைய தேசத்தை காக்கிற காவலாளர்கள், பாதுகாவலர்கள் நாம் இன்றைக்கு நம்ம வீடுகளில் அமைதியாக சுகமா இருப்பதற்கு நம்முடைய தேசத்தின் எல்லையோரத்தில் ஒரு கூட்டம் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி கொண்டு அவர்கள் கண் விழித்து நிற்கிறாங்க. சத்துரு இந்த தேசத்துக்குள்ள வரக்கூடாது, தீவிரவாதி இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக தேசத்தின் எல்லையோரத்தில் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி கொண்டு அவங்க கண் விழித்து நிற்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் என்னையும் எதற்காக தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆமென். பொல்லாங்கன் நம்முடைய குடும்பத்தை அழிக்காத படிக்கு, பொல்லாங்கன் நம்முடைய வீட்டை, நம்முடைய தேசத்தை அழிக்காத படிக்கு, ஏசப்பா
அந்த ஜெபாவியை ஊற்றும் என்று கைகளை தட்டி ஏசப்பாட்ட கேளுங்க. அந்த ஜெபாவி எங்களில் இப்பொழுதே ஊற்றப்படட்டும். பரிசுத்தவண்டி அக்கினி ஒவ்வொருவரையும் இந்த இரவு நேரத்தில் நிரப்பட்டு ஆசை உண்டாகட்டும். எலும்புகள் உயிரட்டைவதாக. கர்த்தருடைய அக்கினி பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல, தாய்மார்கள் மேல எல்லாரும் கேளுங்க. ஆமே இயேசுப்பா, அந்த ஜெபாவி தேசத்தை அசைக்கிற ஜெபா. ஒரு அசதியா இருக்காதீங்க. பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படி முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி இன்று முதல் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் இதே சமயத்தில் நான் ஜெபிப்பேன். இதே நேரத்தில் நான் ஜெபிப்பேன். என் தேசத்துக்காக நான் திறப்புல நிற்பாப்பா. ஒரு ராணுவ வீரர்கள் எப்படி தேசத்தின் எல்லையில் அவன் துப்பாக்கி ஏந்தி கொண்டு சத்துரு உட்புகாதபடிக்கு, தீவிரவாதி நுழையாதபடிக்கு அவன் காத்து நிற்கிறானோ அதே போல நாங்கள் நிற்போம். எங்கள் சபைக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் நிற்போம். கைகளை தட்டி ஏசப்பா அந்த அபிஷேகத்தின் வல்லமை பற்றி எரியட்டோப்பா. ஒவ்வொருவருக்குள்ள பற்றி எரியட்டும். அனலாய் கொழுந்து விட்டு எரியட்டும். என் தேவனுடைய வல்லமை அக்கினியா விட்டு கொடுத்து இந்த மகா முழு இரவு ஜெபா நம்முடைய தேசத்தை அசைக்கிற ஜெபமா, சத்தானின் ராஜ்யங்களை அழிக்கிற ஜெபமா, நம்மை ஒரு புது மனிதனாய் உருவாக்குகிற ஜெபமாய், புது மனிதனாய். மழுங்கி போன நம்முடைய ஆயுதங்கள், மழுங்கி போன நம்முடைய ஜெபம் என்கிற ஆயுதம் தேவனுடைய அபிஷேகத்தினா அது கூர்மையாக்கப்படட்டும். கேளுங்க, என்னுடைய ஜெபம் ஆயுதம் உம்முடைய அபிஷேகத்தினா கூர்மையாக்கப்பட கிடவது. எஸ், நன்றி. ஆமே அப்பா, உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. உம்முடைய வல்லமை நக்கினை ஊற்றுங்கப்பா. அசைவாடுகிறவரே நன்றி ஏசப்பா. எங்களை கூர்மையாக்கு. வசனம் சொல்கிறது, மங்கி எரிகிற திரியாக அல்ல, நெறிந்த நாடலாக விடுகிறவர் அல்ல. நான் மங்கி எரிகிற திரியா இருக்க கர்த்தர் விரும்பல. அதை அவர் அணைக்க மாட்டார். அது கொழுந்து விட்டு எரியும்படி செய்வார். எஸ், நன்றி. எங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்க. கேளுங்க, எங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்க. நாங்க மங்கி எரியக்கூடாது. சிந்தனைகள் சிதறாம, எதை குறித்து இப்ப சிந்திக்காம, இயேசுவே எனக்காக மரித்த இயேசுவே, சிலுவை ரத்தம் சிந்தின இயேசுவே, அந்த அபிஷேகத்தை வல்லமைய ஊற்றுங்க. அது மட்டும் நம்ம சிந்தையில ஓடட்டும். வேற எந்த எண்ணமும் வேண்டாம். கண்களை மூடி, எஸ், என்னுடைய ஆயுதங்கள் கூர்மையாகட்டும். நம்முடைய ஜெபம் என்கிற ஆயுதம் அபிஷேகத்தினா, தேவ அக்கினினா அது கூர்மையாகட்டும். விடாப்பிடியாக கேளுங்க, என்னுடைய ஆயுதம் ஏசப்பா இந்த நேரத்தில் கூர்மையாகட்டும். வாலிப பிள்ளைகள் கேளுங்க, பெரியவர்கள் கேளுங்க, மௌனமாக இருக்காதீங்க. ஜெபம் பண்ணினா, ஜெபித்தா அசை உண்டு. ஜெபத்தினால மாற்றங்கள் உண்டு. ஜெபத்தினால் தேசங்கள் அசைந்திருக்கிறது. ஜெபத்தினால் அவன் ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அவன் புது மனிதனாய் மாறுகிறான். கர்த்தர் அவனை புது மனிதனாய் உருவாக்குகிறார். நன்றி இயேசுப்பா. அபிஷேகத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை இன்னும் உம்முடைய பிள்ளைகளை அனலாக்கு. உங்களில் ஒருவர் 1000 பேரை, 10,000 பேரையும் துரத்துவீர்கள். அது எப்படி முடியும்? ஜெபத்தினால். உங்களில் ஒருவன் 1000 பேரை, 10,000 பேரையும் துரத்துவீர்கள். இயேசுப்பா, இந்த இரவு நேரத்தில் அன்பு சபை மக்களை அந்த விசேஷித்த அபிஷேகத்தினால் சத்துருவின் ராஜ்யங்களை அழிக்கிற அபிஷேகம், சத்துருவை துரத்துகிற அபிஷேகம் அவனை ஓட துரத்தணும். அவன் இனி என் எல்லையில நிற்க கூடாது, என் காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது, என் குடும்பத்தில் வரக்கூடாது, என் பிள்ளைகளை அவன் தொடக்கூடாது, என் குடும்ப தலைவரை அவன் எங்க வீட்டில் அம்மாவை அவன் தொடக்கூடாது. சொல்லுங்க, நாங்க துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால.
எங்க எல்லையை விட்டு எங்க தேசத்தை விட்டு நீ போ. உனக்கென்று நியமித்த பாதாளத்துக்கு போ. எங்கும் நில்லாதே, எங்கும் நில்லாதே. அவன் நீ போ. அவன் உனக்கென்று வைத்திருக்கிற பாதாளத்துக்கு போ. எஸ், நன்றி அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் சபை மக்களை ஆட்கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆட்கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தாக நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எங்களுக்கு தாரு. இந்த தேசத்தின் சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை தாரு. எஸ், வாலிபர்களுக்கு அபிஷேகம் ஊற்றப்படட்டு. இந்த கடைசி காலத்தில் பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, பாவங்களை விட்டு, உலகத்தின் இச்சையை விட்டு விலகி ஓடுகிற என் அன்பு பிள்ளைகளே, அநேக பாவங்கள் நம்மை இழுக்கிறது, அநேக பாவங்கள் நம்மை சங்கிலியை போல இழுக்கிறது. அதிலிருந்து விலகி ஓடுகிற கிருபை கேளுங்க. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மோடு படிக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உண்டு, நம்மோடு படிக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உண்டு. அவங்களுக்கு என்னைக்காவது இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறோமா? கேளுங்க. இயேசுப்பா, அந்த சுவிசேஷத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. இந்த ஜெப வேளையில ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி, நன்றி இயேசுப்பா. உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும். அபிஷேகத்தின் வல்லமையினாலே நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகத்தின் வல்லமையினாலே கட்டுகள் உடைய. ஆமென். அன்பு சபையின் கட்டுகளை கர்த்தர் உடைத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருங்க. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அவருடைய 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஆமென் சபை மக்கள், சபைக்கு துன்பம் அதிகம் வந்துச்சு. முதலாக அப்போ தான் இயேசுவை பின்பற்றுகிறவங்க பெருகி வராங்க. அது வரைக்கும் கிறிஸ்தவர்களே உலகத்தில் இல்லை. அப்போ தான் முதலாக இயேசுவை பின்பற்றுறவங்க பெருகிறாங்க. அந்த பெருகிற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு துன்பம் வந்துச்சு. அப்போ ஏரோது ராஜா சிலரை கொலை செய்கிறார். குறிப்பாக யாக்கோபை என்ன செய்கிறாரு? கொலை செய்கிறார். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்கிறது ஜனங்களுக்கு பிடிக்குது. இதனால் அடுத்ததாக அவர் யாரை கொலை செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 2வது வசனம், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயக்கருக்குனா கொலை செய்தான். அது யாருக்கு பிரியமாக இருந்தது? யூதருக்கு பிரியமாக இருந்தது. அது தொடர்ந்து நீங்க வாசிக்கும் 4வது வசனம், அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். சரி, போதும். யாரை கொலை செய்தாங்க? யார் கொலை செய்யப்பட்டது? யாக்கோபு. இப்ப யாரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க? பேதுரு என்ன செய்திருக்காங்க? 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கு. 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இப்போ யாக்கோபை ஏரோது என்ன செய்தாச்சு? கொலை செய்தாச்சு. இப்போ அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரு சபை வளருது. இப்போ இந்த சபை வளர்ந்து வருது. அப்போ இந்த சபைக்கு மிக முக்கியமான ஒருவரை கொலை செய்தாச்சு. அடுத்து இந்த சபையில் முக்கியமாக இருக்கிற நபர் யாருன்னு பார்க்கும்போது இந்த சபையோட பாஸ்டர். அப்போ அன்னைக்கு ஆதி கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமாக இருந்தவர் தான் பேதுரு. அப்போ பேதுருவை கொலை செய்ய ஏரோது என்ன செய்கிறாரு? திட்டமிட்டு பேதுருவை கைது பண்ணி எங்கே வச்சாச்சு? சிறையில் வச்சாச்சு. இப்போ பேதுரு எங்கே இருக்கிறாரு? சிறையில். பஸ்கா, நாளைக்கு பஸ்கா. அப்போ பஸ்காவுக்கு முன்னாடி இவர் என்ன செய்யணும்? கொலை செய்யும் போது இந்த ஏரோது ராஜாவுக்கு என்ன நல்ல பேர் கிடைக்கும் எங்கே? யூதர்கள் மத்தியில். இதனால் இவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஆயத்தமாக இருக்காங்க. சங்கிலிகளினால பேதுரு கட்டப்பட்டிருக்காரு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது கொண்டு வாங்கடா அந்த ஆடை வெட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, யூதர்களுடைய பண்டிகைக்கு முன்னாடி பேதுரு கொலை செய்தால் இன்னும் ஏரோது ராஜாவுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் என்பதற்காக அவரை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சபையா அந்த ராத்திரியில் என்ன செய்கிறாங்க? ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. சபையார்னா யாரு? நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான். இரவு நேரத்தில் என்ன செய்யல? அவங்க தூங்கல. அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்கவே கூடாது. தூங்காம நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த பிரச்சனை நம்மளை என்ன செய்யக்கூடாது? தூங்க விடக்கூடாது. ஆண்டவரும் அதை பல விஷயம் சொல்லியிருக்காரு. ஆபத்து காலத்தில் என்ன செய்? என்ன நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். நீ என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவேன். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க? ஆபத்து காலம் வந்தது சித்தப்பாய, சித்திய, பெரியப்பாய, மாமனை, மாமிய, அப்புறம் ஊரில் இருக்கிற மெம்பர், கவுன்சிலர், நீங்கள் அப்படி ஏதாவது கூப்பிடுவீங்களா? ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஐயா இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க, எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை ஆகி போச்சு, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறீங்க, நீங்கள் யாரும் கூப்பிடுறது இல்லையோ? அப்போ இப்படி நம்ம மனுஷங்களை தேடி போனால் அந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா? முடிவு வராது. அந்த பிரச்சனை நமக்கு சாதகமாக என்ன செய்யாது? முடியாது. நமக்கு அது பாதகமாக தான் என்ன செய்யும்? முடியும். நம்ம நம்பி போகிற மனுஷங்களும் அவன் நம்மக்கிட்ட சிரித்து நல்லா நயமஞ்சமாக பேசிட்டு நம்ம காசை வாங்கிட்டு நமக்கே கடைசியில் என்ன வைப்பாங்க? ஆப்பு வச்சு விடுவாங்க. உங்கள் ஊரில் ஆப்புன்னு தானே சொல்லுவீங்க, எங்கள் ஊரில் ஆப்பு. நமக்கே என்ன செய்வாங்க? ஆப்பு வச்சு விடுவாங்க. இது நிறைய இடத்துல நடக்கிற விஷயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்போவுமே யாரை தான் சார்ந்து நிற்கணும்? ஏசப்பாவை, கர்த்தரை தான் சார்ந்து நிற்கணும். நம்ம கண்ணீரோடு முழங்காலில் நம்ம நின்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். நம்ம பாஸ்டர்கிட்ட நம்ம சொல்லணும். அப்புறம் நம்ம வேற எந்த நபர்களையும் நம்ம தேடி போக வேண்டாம். நம்ம முழங்கால் என்ன போதும்? வீட்டில் அரை கதவை பூட்டிட்டு மத்தேயு 6:6 சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நீ உன் அரை கதவையெல்லாம் பூட்டி என்ன செய்? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கிப்பா. அப்பா அவர் என்ன செய்வாரு? வெளியரங்கமா உனக்கு பதில் தருவார். யாருக்கு? நமக்கு. அல்லேலூயா. அப்ப பேதுரு எங்க இருக்காரு? சிறைச்சாலையில. சிறைச்சாலைனா சும்மா இருக்குமா? பல கட்ட காவல் என்ன செய்யும்? இருக்கும். இங்க எத்தனை கட்ட காவல்? 3 கட்ட காவல்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு காவல், ஒரு கதவு, ரெண்டாவது ஒரு இரும்பு கதவு, மூன்றாவது அவருடைய ஜெயில், அவருடைய செல். அதுக்கு உள்ள சங்கிலிகளால் என்ன செய்ய போறாரு? கைகள் எல்லாம் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறார். ஏகப்பட்ட காவலாளர்கள் என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. அப்ப இந்த சபை மக்கள் ராத்திரி நேரத்தில் தூங்காம ஜெபிக்கிறதுனால, இதே 12-1 மணிக்கெல்லாம் தான் அவங்க ஜெபிக்கிறதுனால, தேவதூதன் எங்க போறாரு? அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் பேதுருடைய சங்கிலிகளை என்ன செய்யறாரு? அவிழ்த்து அவனுடைய விழாவில் தட்டி எழும்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறார். பேதுரும் தூதருக்கு பின்னாடி ஹாயா என்ன செய்யறாரு? நடந்து போறார். கடைசியில் நடந்து 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 எங்க வரைக்கும் வந்துட்டாங்க? தெருவில் வந்துட்டாங்க. ஊர் தெருவில் வரைக்கும் வந்தாச்சு, ரோட்ல வந்தாச்சு. அப்படி இருக்கவே தூதன் என்ன செய்தாச்சு? மறைஞ்சு போறார். பேதுரு அது வரைக்கும் என்ன நினைச்சாரு? அவர் ஒரு சொப்பனம், ஒரு கனவு காண்கிறதா நினைச்சாரு. ஆனா அது கனவு இல்லை, அது நேச்சர். அல்லேலூயா. அப்போ பேதுரு நேரே போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்திரீகள் கூடியிருந்த அந்த வீட்டு வாசலுடைய கதவை தட்டுறாரு. அப்போ அந்த ஸ்திரீகளில் ரோதை என்கிற ஒருத்தி வந்து ஒட்டி பார்த்து இது பேதுரு என்று கண்டுபிடிச்சு அவர் ரொம்ப என்ன செய்தா? சந்தோஷம் அடைஞ்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஊக்கமான ஜெபம் எப்பேற்பட்ட கட்டுகளை என்ன செய்யும்? உடைக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம மீண்டும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போவோம். நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை வீடு கட்ட நீங்கள் நீண்ட காலங்களாக என்ன செய்திருப்பீங்க? வாஞ்சியோடு ஒரு வீடு எனக்கு கட்ட முடியாதா, இல்லை கடன் பாரத்தில், இல்லை ஏதாவது ஒரு வியாதியில், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து ஏசப்பா எங்களுக்கு ஒரு முடிவை தாருங்க. எல்லாரும் ஒரு விஷயம் கூட நம்ம முழங்கால நிற்போமா? ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஏசப்பா, சபை மக்கள் ஊக்கமாய் ஜெபித்த போது பேதுரு சிறையிலே 3 காவலுக்கு அப்பாலே அவர் சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்தார். அது சாதாரண சங்கிலிகள் அல்ல, அது மிக பிரம்மாண்டமான சங்கிலிகளாக இருந்தது. அந்த சங்கிலிகளை கர்த்தர் யாராலும் உடைக்க முடியாது, யாரும் உள்ள போக முடியாத சிறைச்சாலைக்குள்ளே தேவனுடைய தூதன் கடந்து போனார். அன்பு பிள்ளைகளே, ஒருவராலும் தீர்க்க முடியாத நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒருவர் உண்டு, அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசுவால மட்டும்தான் ஒருவரும் போக முடியாத இடத்திற்கு போய் நம்மை கொண்டு செல்ல வேண்டிய இடத்துல நம்மை கொண்டு செல்ல முடியும், நம்மை காப்பாற்ற முடியும். குழியில்
நிந்தையிலிருந்து நம்மை தூக்க முடியும், அது இயேசுவால மட்டும்தான் முடியும். எல்லாரும் கைகளை தட்டி, இயேசப்பா என் குடும்பத்தில் நீங்க வாருங்க. இந்த ராத்திரியில என் வீட்டில், என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க இயேசப்பா. இத்தனை வருடம் இருந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். அந்த வியாதிக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். எல்லா கட்டுகளும் இன்றைக்கு அவிழ்க்கப்படட்டும். எஸ், நன்றி இயேசப்பா. நான் ஜெபிக்கிறேன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த இடத்துல முழு மனதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே அசைவாடுங்க, அசைவாடுங்க. கட்டுகள் பெயட்டு, கட்டுகள் பெயட்டு. மரண கண்டிகள், வியாதியின் கண்டிகள், சத்துரு வைத்திருக்கிற மறைவான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். ஆமென். விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து முழு மனதோடு ஆராதிங்க. ஏசப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க என் குடும்பத்தில், ஒரு அற்புதம் செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையில், ஒரு அற்புதம் செய்யுங்க. என் தேசம் என்ன ஆமென் ஒரு எள்ளி நகையாடுறாங்க, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல. கர்த்தருடைய ஆவியானவரே என் மேல வாருங்கப்பா. இந்த ராத்திரி வேளையில என் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த ஜெபத்தில், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டதுனால என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்தது என்று நான் சாட்சி சொல்லும்படியா உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, என் பிள்ளைகளை, அப்பா என் ஜனங்களை நிரப்புங்கப்பா. எஸ், சாதாரண சில ஸ்திரீகள் கூடியிருந்து ஜெபித்தாங்க. சபை மக்கள் ஊக்கமாய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டா, இறங்கி வந்தா, கட்டுகள் பெய்ந்தது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். எஸ், தலைமுறையுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாலிப பிள்ளைகள், சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள், நம்முடைய தேசத்தில் உள்ள வாலிப தலைமுறைகள் இன்றைக்கு பாவத்திற்கு, போதைக்கு, அவன் காதல் வலையில விழுந்து தங்க எதிர்காலத்தை பாழாக்குகிறாங்க. கர்த்தருடைய கைகளில் எங்க பிள்ளைகள் பயன்படட்டும் சொல்லுங்க. எங்க பிள்ளைகள் கர்த்தருடைய கையில பயன்படணும். பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எந்த உலகத்தின் பாவத்திற்கு நாங்க அடிமைப்பட்டு போகக்கூடாது, எந்த உலகத்தின் இச்சைகளால் நாங்க இழுக்கப்படக்கூடாது. எங்களை விட்டுதலையாக்கு. எந்த சங்கிலிகள் எங்களை கட்டி இழுக்க கூடாது. இந்த ராத்திரி வேளையில ஏசப்பா கேளுங்க, எங்களை கட்டி இழுக்கிற சங்கிலிகள் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினால் தைக்கப்படுவதாக. எஸ், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், வாலிப தலைமுறைகளையும், தாய்மார்களை, குடும்ப தலைவர்களை, ரட்சிக்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கு விட்டுதலை உண்டாகட்டும். கடின இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். இயேசுப்பா நன்றி. என் தேவன் அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நம்முடைய குடும்பங்களை மூடுகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியாக நம்மளங்கள் இருக்கும்போது நம்முடைய சபைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கணும், இன்னும் பெருக பண்ணணும். இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஒரு ஒளியாக, இந்தியா தேசத்திற்கு ஒரு ஒளியாக கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை மாற்றணும். வசனம் சொல்லுகிறது, என்னை கேளுங்கள் அப்பொழுது நான் ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாக தருவேன். ஆமென். பூமியின் எல்லைகள் வரைக்கும் ஆமென் நான் உங்களுக்கு சொந்தமாக தருவேன். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. சமுத்திரம் ஆமென் ஆபகுப் 2:14 சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த வசனத்தின்படி அப்பா
எங்கள் ஆலயம் எப்போதும் உம்முடைய மகிமையால் நிரம்பட்டும். கேளுங்க அப்பா, இந்த ஆலயம் மகிமையால் நிரம்பட்டும். இந்த இடத்துல இன்னும் அநேக ஜனங்கள் இந்த தேசத்தின் 4 திசையிலிருந்து கடந்து வரட்டும். ஒளி எங்க உண்டோ ஆமென் அங்கு ஆமென் இயல்பாகவே ஆமென் ஒரு பிரகாசிக்கிற இடத்துல சின்ன சின்ன பூச்சிகள் கடந்து வரும். நீங்க பாப்பீங்க உங்க வீட்டில் ஒரு லைட் எரியும் போது ஆமென் நிறைய பூச்சிகள் வெட்டில்கள் அந்த விளக்க நோக்கி கடந்து வருவது போல எங்க சபையை ஒரு தீபமா மாற்றுங்கப்பா. இந்த சபையின் இடத்திற்கு எங்கள் தேசத்தின் 4 திசையிலிருந்து இந்த சேலம் மாவட்டத்திலிருந்து இதன் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஜனங்கள் கடந்து வரட்டும். அக்கினி மகிமை இந்த இடத்திலிருந்து பிரகாசிக்கட்டும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையா நிறைந்திருக்கிறது. அந்த மகிமை தங்கட்டும் ஏசப்பா. கேளுங்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த ஆலயம் ஏசப்பா, இந்த ஆலயத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. நாங்க உம்மை அமர்ந்திருக்க மாட்டோம். கேளுங்க, உம்மை நாங்கள் அமர்ந்திருக்க விட மாட்டோம். கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை மகிமையாக ஆமென் மகிமையாக மாற்றும் வரைக்கும் நாங்க உங்களை அமர்ந்திருக்க விட மாட்டோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி கேட்போமா, ஏசப்பா சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஏசப்பா வாயை விரிவாய் திறந்து, ஏசப்பா எங்கள் சபையை இந்த தேசத்திற்கு மகிமையாய் மாற்று. எங்கள் சபையை மகிமையாய் மாற்று. எங்களுடைய சபை மகிமையாய் மாறட்டும். எந்த காற்றுக்குள்ள இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து ஒளி ஆமென் புறப்படட்டும். தேசத்திலிருந்து ஜனங்களை இழுத்து கொண்டு வரட்டும். மகிமையின் மேகா மகிமையின் மேகா ஆமென். சொல்லுங்க, இந்த 5வது மாதத்திலிருந்து ஒரு வித்தியாசத்தில் எங்கள் ஆலயத்தின் ஒவ்வொரு ஆராதனைகளும் வித்தியாசத்தில் வித்தியாசமான அனுபவத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தில் எங்களை நடத்தும். மாம்சத்தில் அல்ல, ஆவிக்குரிய அனுபவத்தில் எங்களை நடத்தும். ஆவிக்குரிய வரங்கள் எங்களில் கிரியை செய்யட்டும். அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் ஆமென் கிரியை ஆமென். ஒவ்வொரு வரங்களும் ஆவிக்குரிய வரங்கள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் எங்களில் வெளிப்படட்டும். நன்றி. சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையாய் மகிமையாய் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். மகிமையாய் மகிமையின் சாயலாய் மகிமையின் சாயலாய் கர்த்தர் எங்கள் சபையை மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, போதகரை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கேளுங்க ஏசப்பா, எங்கள் போதகரோடு நாங்கள் சேர்ந்து நிற்போம். அவருக்கு தோள் கொடுத்து நாங்கள் நிற்போம். எங்கள் போதகரோடு அவருடைய தரிசனத்தில் நாங்கள் ஓடுவோம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடுவோம். மோசே கைகள் தளர்ந்த போது ஒரு ஆரோன் அவன் ஒரு ஊர் தாங்கி பிடித்தது போல எங்க போதகர் குடும்பத்தை நாங்கள் தாங்கி பிடிப்போம். நாங்க இருக்கிறோம் பாஸ்டர், நீங்க ஓடுங்க. நாங்க இருக்கிறோம் ஜபிக்க, உழைக்க, கொடுக்க நாங்க இருக்கிறோம் என்று சொல்லுகிற அவன் உற்சாகத்தின் எண்ணம். உற்சாகத்தோடு கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் விதைக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அசதியாய் அல்ல. எதை செய்தாலும் அசதியாய் செய்யாதீங்க. ஜாக்கிரதையோடு ஆராதிக்கும் போது ஜாக்கிரதை, ஜெபிக்கும் போது ஜாக்கிரதை, கர்த்தரை துதிக்கும் போது ஜாக்கிரதை. எஸ் ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக அன்பு சபையை கர்த்தர் அலங்கரிங்க, கர்த்தர் அலங்கரிங்க, கர்த்தர் அலங்கரிங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்தும் புறப்படட்டும் இயேசுப்பா. தடைகளை உடைக்கிறவ, தடைகளை உடைக்கிறவ, தடைகளை உடைக்கிறவ, தடைகளை உடைக்கிறவ. நன்றி நன்றி நன்றி. உடைய கிருபை பெருகட்டோப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை பெருகட்டும். ஆமென். குறைவுகளை மன்னிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இந்த சபை மக்கள் குடும்பம் ஆமென், குடும்ப தலைவர்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே உட்காருவோமா? அடுத்தாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6:18.
விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பக்கம் புதிய பாட்டில் 269வது பக்கம், 269, எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். வசனம் இங்க என்ன சொல்லுது? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவியில நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்துல ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபம் நம்ம வீட்டுக்கு கூரை என்ன செய்யாது? தாண்டுமா? தாண்டது கஷ்டம்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஆவியில நம்ம பண்ணுகிற ஜெபம் தான் நம்முடைய வீட்டு கூரையை தாண்டி என்ன செய்யும்? ஆண்டவரிடத்துல போகும். அது என்ன செய்யும்? பதிலை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆவியில ஜெபம் பண்ணுகிறது அப்படின்னா என்னது? பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு நம்ம பண்ணுகிற ஜெபம். நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அதை நம்ம சுறுசுறுப்பாக செய்தா, உற்சாகமாக ஒரு வேலையை செய்தா, அந்த வேலை என்ன செய்யும்? ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலை ஒரு நாளில் முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு நாள் ஃபுல்லாக கழுவ வேண்டிய பாத்திரம் 1 மணிக்கூரில் தாய்மார்கள் கழுவி முடிக்க மாட்டீங்க. நம்ம சில நேரத்தில் நம்ம வீட்டில் லாரி கணக்கில் என்ன கிடக்கும்? துணி கிடக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், எடி மைனியை கேட்டியா? ஜப்பார் என்னை வீடு மொத்தம் துணியாக கிடக்கு. நீங்கள் மைனியெல்லாம் சொல்லுவீங்களா? அக்காலே ஜப்பார் எப்போ நான் இதெல்லாம் துவைச்சு வீடையெல்லாம் பெருக்கி வீடையெல்லாம் சுத்தம் பண்ண போகிறனோ தெரியல. ஆனால் அதை உற்சாகமாக செய்தா 1 மணி நேரத்தில் என்ன செய்யலாம்? செய்து முடிக்கலாமா? முடிக்கலாம். ஆனால் உற்சாகம் இல்லாமல் செய்தா, காலத்தை நம்ம வீட்டுக்காரர் போகும்போது தொடங்கின வேலை சாயந்தரம் வீட்டுக்காரர் வீட்டில் வந்தாலும் வேலை என்ன செய்யாது? வேலை முடியாது. அவர் வந்து கேட்பார், நீ என்ன இங்கே செய்துட்டு இருக்க? காலம் நான் போகும்போது தொடங்கின வேலை இன்னும் வேலை முடியலையா? ஏன் வேலை முடியலை? ஏன் வேலை? நான் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியுதா? ஏன் வேலை முடியல? உற்சாகம் இல்லை. உற்சாகம் இல்லாமல் நம்ம செய்ததுனால வேலை என்ன செய்யலை? முடியலை. சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களும் இதுதான் தடைப்படுது. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அந்த விதத்தில் நம்ம கேட்காததுனால வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது? தாமதமாகிட்டே போகுது. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நம்ம ஆவியில கத்தடத்தில் கேட்கும்போது அந்த அந்த நம்ம கேட்கிற விண்ணப்பத்திற்கான பதில் என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எங்கள் சபையில் ஒரு சகோதரி வராங்க. அவங்க வந்து சமீபத்தில் சில ஆண்டுகளாக வருஷங்களாக கடந்து வராங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஏன் போகிறோம் அப்படின்னா, அவங்க பையனுக்கு வந்து ஒரு வியாதி, ஒரு மஞ்சக்காமால மாதிரி ஒரு வியாதி வந்து கடைசியில் அவருடைய சரீரத்தை எலும்பு மாதிரி உருக்கி நாங்கள் போகும்போது எலும்பு மாதிரி தான் கட்டிலேயே படுத்திருக்கார். உடம்புல சதையே இல்லை, வெறும் எலும்பு மட்டும். இப்போ நானும் என்னுடைய வேற ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு நண்பனும் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து, நாங்கள் மலையாளத்தில் அழியம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது என்னுடைய ஒய்ஃபுக்கு குடும்பத்தில் உள்ள நாங்கள் 2 பேருமா போய் ஜெபம் பண்ணி அவருக்கு வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து, அவர் கையில் பைபிளை கொடுத்து அவரை வாசிக்க வச்சு, அவர் படிப்படியாக வாசித்து அவர் வந்து ஸ்டடியாக ஆரம்பித்தார். அப்புறம் அவர் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் போவோம், கரெக்டாக போய் அவருக்காக ஜெபம் பண்ணி வசனங்களை சொல்லி கொடுத்து அவர் படிப்படியாக நல்லா தேர ஆரம்பித்தார். அப்புறம் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு. சர்ச்சுக்கு வரல. அப்புறம் திரும்ப சில மாதங்கள் ஆகும்போது அவர் வேலைக்கே என்ன செய்தார்? வேறு டிஸ்ட்ரிக்டில் தங்கி வேலை செய்கிற அந்த மேஸ்திரி வேலைக்கே போயிட்டார். ஆனால் சபைக்கு வரல. அவர் கடைசியில் என்ன நினச்சார் அப்படின்னா, இந்த விடுதலை எனக்கு தானாக தான் என்ன செய்யுது கிடைச்சிது அப்படின்னு ஒரு எண்ணத்தை பிசாசு என்ன செய்தார்? அவருடைய இருதயத்தில் கொடுத்தார். இப்போ அந்த அவருடைய அம்மாவை, நான் அவருடைய அம்மாவை பற்றி சொல்ல வரேன். அவருடைய அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சபைக்கு ஒழுங்காக வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சபையில் வந்தால் மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் போனால் அவங்களுக்கு என்ன வராது? ஜெபமே வராது. இங்கே எத்தனை பேர் வீட்டில் போனால் ஜெபம் வராது? யாராவது இருக்கீங்களா? அந்த அம்மாவுக்கு வீட்டில் போனால் என்ன வராது? ஜெபம் வராது. என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, பாஸ்டர் 100 நாள் உறங்காமல் இருந்தால் எப்படி உறக்கம் வருமோ? உறக்கம் என்ன புரியுதா? தூக்கம். 100 நாள் தூங்காமல் இருந்தால் எப்படி தூக்கம் வருமோ? நான் ஜெபிக்க உட்காந்தா எனக்கு என்ன செய்யுது? அதான் மாதிரி தான் தூக்கம் வருது. 100 நாள்னா ரொம்ப பெருசு இல்லை, அப்படி அவங்களுக்கு தூக்கம் வருது. ஏன்னா நம்ம ஜெபிச்சா நமக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? வெற்றி உண்டு. கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு வெற்றி உண்டு, விடுதலை உண்டு, நமக்கு உயர்வு உண்டு.
இதனால பிசாசு முதல்ல அவன் கையில எடுக்கிற ஆயுதம் நம்மளை என்ன செய்ய மாட்டான், ஜெபிக்கவே விட மாட்டான். எத்தனை பேர் வீட்டில் நான் கரெக்டாக பண்ண இந்த 10 மணி டு 12 மணிக்குள்ள நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, 2 பேர். ஆமே, மற்ற எல்லாரும் அடுத்த வருஷம் வரும்போது எல்லாரும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லணும். பாஸ்டர், இந்த 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. நம்ம வைராக்கியத்தோடு இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது தான் கர்த்தர் இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி தருவார். முதலாவது நம்ம முயற்சி எடுக்கணும். அப்புறம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை என்ன செய்வார், தாங்கிட்டு வருவார். அல்லேலூயா. அதான் சொல்லி எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் என்ன செய்யுங்கள், விழித்து கொண்டிருங்கள். தூங்கிட்டு இருக்க சொல்லல. ஏசப்பா சீஷரோட சொல்லும்போது என்ன சொன்னா, 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, விழித்திருங்க. நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. அப்ப 24 மணி நேரத்தில் தசம பாகம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம் 20 நிமிஷம் என்ன செய்யுது, வருது. அப்படிதானே? 10ல் 1 ஆண்டவருக்கு எத்தனை பேர் கொடுப்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 10ல் 1னா உங்களுக்கு புரியுதா? காணிக்கையிலையும் நம்ம 10ல் 1 கொடுக்கணும், நேரத்துலையும் 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். எல்லாரும் பார்க்குறத பார்த்தா, முழிக்கிறத பார்த்தா என்னடா பாஸ்டர் புதிய உபதேசம் பேசுகிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ 1 மணி நேரமாவது நம்ம கண்டிப்பாக யாருக்கு கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு. பட் தசமபாகம் அப்படின்னு பார்க்கும்போது 2 மணி நேரம் என்ன செய்யுது, வருது இல்லையா? நமக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்த ஏசப்பாவுக்கு 2 மணி நேரம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா? சரி, இது வரைக்கும் கொடுக்கலைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. எந்த டைம் உங்களுக்கு வசதியோ அந்த டைம், காலமேனா காலமே, இரவுனா இரவு, சாயங்காலம்னா சாயங்காலம், மத்தியானம் வேலை உங்களுக்கு வேலையில் வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த நேரத்தை கூட என்ன செய்யலாம், நம்ம ஜெபிக்க எடுக்கலாம். அல்லேலூயா. அப்போ இனி முதல் நம்ம என்ன செய்வோம், நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போகணும். அந்த தீர்மானத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு மாற்றம் வைக்கக்கூடாது. தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம எடுத்த தீர்மானத்தை ஒரு பேப்பரில் எழுதி நம்ம ரூமில் செவரில் எங்கேயாவது ஒட்டி வச்சாலும் போதும். எந்த இடத்த நீங்கள் அதிகம், எந்த வீட்டினுடைய எந்த செவர் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுதோ அந்த செவரில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். எத்தனை பேர் எழுதி வைப்பீங்க? உங்கள் ரூமில் எழுதி வச்சுருந்தாலும் ஓகே, சரிங்களா? எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் நம்ம சபையில், எங்கள் சபையில் இப்படி தீர்மானத்தை எடுக்கிறாங்க, ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, விடுதலையும் உயர்வும் வராது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தீர்மானத்தை எடுத்து அதை என்ன செய்யணும், சரியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. அல்லேலூயா. நம்ம இந்த முஸ்லீம்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது பொய்யான கடவுள்களை அவங்க வழிபட்டாலும் அதில் அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் 5 மணி நேரம் அவங்க கடவுளை என்ன செய்கிறாங்க, தொழுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் வச்சுருக்கிறவங்க, பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க அந்த 12 மணி 1 மணிக்கு ஏதோ ஒரு வாங்க கூப்பிடுவாங்க. அப்போ அந்த கடையை அப்படியே போட்டுட்டு எங்கே போய் உட்காருவாங்க, அங்கே போய் உட்காருவாங்க. ஆனால் உண்மையான கடவுளை ஆராதிக்கிற ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நமக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குது? நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறோமா? வேலை பார்க்குற இடத்துல, நம்ம நண்பர்களுக்கு முன்னால், நம்ம ஊரில், நம்ம சொந்தங்களுக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? இல்லை. ஏன்? நம்ம இன்று முதல் வைராக்கியத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற அனல் என்ன செய்யணும், மற்றவங்களை பற்ற வைக்கணும். நம்முடைய ஜெப அனுபவத்தை பார்க்குற மற்றவங்க இவங்க ஏசப்ப மேலே ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கிறதுனால தான், ஆவியில் அனலாக இருக்கிறதுனால தான், ஆவியில் ஜெபம் பண்ணுறதுனால தான் இவங்க எடுக்கிற எல்லா காரியமும் வாய்க்குது அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம கூட இருப்பார். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தானியேல். தானியேலுடைய காலகட்டத்தில் 3 ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. யாரு? நேபுகாத்நேச்சர், அப்புறம் மேதியா பெர்சியா ராஜாக்கள் ஆகிய தரியு ஆட்சி செய்தார், கோரேஸ் ஆட்சி செய்தார். இந்த 3 ராஜாக்களுடைய காலகட்டத்தில் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? சத்தமா? எப்படி இருந்துச்சு? ஜெயமா. ஏன் ஜெயமா இருந்துச்சு? ஏன் ஜெயமா இருந்துச்சு? ஜெபம். அவர் ஒரு நாள் எத்தனை வேலை பண்ணாரு? 3 வேலை தவறாம பண்ணார். அல்லேலூயா.
அப்போ நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு கடைசியாக இந்த கிருபையை கூட ஏசப்பாட்ட கேட்போமா? ஏசப்பா ஆண்டவரே, நான் வைராக்கியத்தோடு ஒரு மணி நேரமாவது அப்படி சீஷர்களை பார்த்து சொன்னா, நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்சம் பலகீனம் உள்ளதுதான், நம்முடைய மாம்சம் சோறு உள்ளதுதான், தூக்கம் வரும். ஆனாலும் சுடு தண்ணியை எடுத்து முகத்துல ஊத்தி சுடு தண்ணியை எடுத்து கண்ணில் தெளிச்சுட்டாவது நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம இருந்து ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வந்தா நடந்தாவது நம்ம ஜெபம் பண்ணலாங்க. ஜெபம் பண்ண எத்தனையோ வழிகள் இருக்கு. நம்ம வீடை சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள நடந்து கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம வீடை ஊரை சுத்தி கூட நம்ம நடந்து ஜெபம் பண்ணலாம். பல முறைகள் இருக்கு. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா 2 மணி நேரமாவது ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த கிருபை எங்க மேல ஊற்றுங்க, அந்த ஜெப ஆவி எங்க மேல ஊற்றுங்க. எந்த சமயத்தில் எங்க உதடு நாங்க வேற ஒரு வேலையை செய்துட்டு இருந்தாலும் எங்க இருதயம் கர்த்தரை துதிக்கணும். எங்க இருதயத்தை அந்த ஜெப தூபம் எங்களிலிருந்து எழும்பி கொண்டு போகணும். தானியேல் என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஆட்சிகள் மாறினது, ராஜாக்கள் மாறினாங்க, காலங்கள் மாறினது, சூழ்நிலைகள் மாறினது, எதிரான ராஜாக்கள், சாதகமான ராஜாக்கள், தலைவர்கள் வந்தாங்க. ஆனா தேவ மனிதனுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்தது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையோ ஜெயமா இருக்கும். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கொஞ்ச நேரத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2 மணி நேரத்தை அவருக்கு கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை ஜெயமா மாறும். கைகளை தட்டி ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும்படி அந்த ஜெப ஆவியை அப்பா எங்களில் ஊற்றுங்க. இந்த மகா முழு இரவு ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாழ்வில், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வில், தாய்மார்களுடைய வாழ்வில், சகோதரிகளுடைய வாழ்வில், இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனுடைய வாழ்வில் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படட்டும். இன்னைக்கு தடைப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, அவருடைய வீடுகளில் இந்த வசனத்தை அனுப்புகிறோம். ஜெப ஆவியினால நிரப்புங்க. உம்முடைய வசனத்தை அனுப்புகிறோம் சொல்லுங்க. இந்த வசனம் எங்க வீடுகளில் அனுப்புகிறோம், நாங்கள் குடியிருக்கிற பட்டணத்தில் அனுப்புகிறோம், எங்க வாழ்க்கையில் அனுப்புகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி மிகுந்த ஜாக்கிரதையோடு கரிசனையோடு ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரும். எங்க வாழ்க்கை இன்று முதல் ஜெயமாய் மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிடத்திலிருந்து எங்க வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். பிசாசே இனி உன்னால எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் ஏசப்பாவின் பிள்ளைகள், நாங்கள் ஜெப வீரர்கள், நாங்கள் ஜெப வீராங்கனைகள். சொல்லுங்க, நாங்கள் பிரேயர் வாரியர், நாங்கள் ஜெப வீரர்கள், நாங்கள் ஜெப வீராங்கனைகள். எங்கள் தேசத்தின் எல்லைகளே போர் வீரர்களை போல நாங்கள் ஜெப வீரர்கள். மாம்சத்திலே நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் ஆவியிலே நடக்கிறவர்கள். சொல்லுங்க, மாம்சத்திலே தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, இன்று முதல் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள். விசுவாசத்திலே எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதை அல்ல. எங்கள் போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவபல, எஸ் சத்தனுடைய ராஜ்யங்களை அழிக்கிற தேவபல எங்களிருந்து புறப்படட்டும். கேளுங்கப்பா, ஓ சத்தனுடைய ராஜ்யங்களை அழிக்கிற வல்லமை எங்களிருந்து புறப்படட்டும். அக்கினி கைகளை தட்டி பலத்தோடு கர்த்தருடைய வல்லமை எங்களிலிருந்து புறப்படட்டும். சபை மக்களுடைய வாழ்வில் ஜெப வல்லமை, ஜெப அனுபவம் கொழுந்து விட்டு எரியட்டோப்பா. அக்கினியாய் இந்தியாவை, உலக நாடுகளை அசைக்கிற இந்த ஆலயத்திலிருந்து புறப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் புறப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி, பரிசுத்தமுடைய வல்லமை ரூவா காற்று ஒவ்வொருவரை நிரப்பட்டும். எஸ் நன்றி ஆமே. உம்முடைய விலையேறப்பட்ட அபிஷேகம் அக்கினி ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கேளுங்க, ஏசப்பா எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருக்க கிருபைத்தார். கிருபை என்னை விட்டு விலக்காதீங்க, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காதீங்க. அப்பா சங்கீதக்காரர் தாவீது சொன்னா, என் ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை நல்லது. எங்கள் ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை நல்லதப்பா. அந்த ஜெபாவின் கிருபையை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால
தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஏசப்பாவிட்ட சொல்லுங்க. உங்க தேவையை முதலாவது மனுஷனுக்கிட்ட சொல்லாதீங்க, முதலாவது ஏசப்பாவிட்ட சொல்லுங்க. காத்திருங்க அவருடைய வேலைக்காக. அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. நீங்களே நம்மளே முந்தி அடிச்சு நமக்கு தெரிஞ்சது மாதிரி செய்து காரியத்தை சொதப்பாதீங்க. ஒரு கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அவன் கர்த்தர் கிரியை செய்ய வரைக்கும் விசுவாசத்தோடு காத்திருங்க. ஆபிரகாம் எத்தனை வயது வரைக்கும் காத்திருந்தார் தெரியுமா? 100 வயது வரைக்கும் காத்திருந்தார். அவன் தேவனுடைய பிள்ளைகள். மோசே 40 வருஷம் அரண்மனை, அடுத்த 40 வருஷம் வனாந்திரம். 80வது வயதுல கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்தும் ஒரு மாபெரும் தலைவனாக கர்த்தர் அவரை உருவாக்கி இருந்தார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நேரத்துக்காக அவருடைய சமயத்திற்காக நாம் காத்திருக்கும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது அழகாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. ஜபத்தோடு கூட நாம் தரித்திருக்கிறவர்களே, ஜெபிக்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதா சரித்திரம் இல்லை. சூழ்நிலைகள் தோல்வி போல இருக்கலாம், எல்லா காரியங்களும் நம்முடைய கையை விட்டு இழந்து போகிறது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற வேளையில தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு நம்மளை உட்கார வைப்பா. கர்த்தர் ஏற்ற வேளையில நம்மை உயர்த்துவா. நம்முடைய தலை உயரும். யோசேப்புடைய தலை எகிப்திலே உயர்ந்தது. எல்லா பாடுகளுக்கு தன்னை விட்டு கொடுத்தா. கர்த்தருடைய வசனம், ஆமென், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆமென் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் அவரை புடமிட்டு கொண்டிருந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது போல சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய வசனங்கள் என்னை புடமிடட்டும், என்ன நான் தருகிறேன், உம்முடைய கரத்துல தருகிறேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை தருகிறப்பா. ஜெபாவினா என்னை நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சேலம், எங்கள் தமிழ்நாடு, எங்கள் இந்தியா அசைக்கப்படட்டும். 150 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்கள் தேசம் இயேசுவை அறியட்டும். எங்க தெருவில் இயேசுவை அறியாதவங்க இருக்காங்க. விக்கிரகங்கள் மலிந்திருக்கு, இயேசுவை அறியட்டும். மொட்டை அடிக்கிறாங்க, அழகு குத்துறாங்க, எத்தனையோ தங்கள் சரீரத்தை ஒடுக்குகிற எத்தனையோ வேலைகளை செய்கிறாங்க. ஏசப்பா நம்மகிட்ட மொட்டை அடிக்க சொல்லல, சரீரத்தை கீறி ரத்தத்தை கேட்கல. அவர் ரத்தம் நமக்காக தந்தார். இயேசு நமக்காய் சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த இயேசுவை பின்பற்றுவோமா? அவரை உண்மையாய் தேடுவோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பாப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஜெபாவினால் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் எலியா தீர்க்கதரிசி எங்களை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவர் ஊக்கமாய் ஜெபித்த போதே ஜெபத்தை கேட்டு பதில தந்தீங்கப்பா. அமேன் ஆமென். ராத்திரியிலே முதல் சாமத்தில் எழும்பி தெருமுலைகளிலே மூச்சரைத்திருக்கிற என் பிள்ளைகளுக்காக உன் இருதயத்தை கண்ணீரை போல ஊற்று என்று சொன்னீங்கப்பா. அந்நாள் தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கல்ல, அவளுடைய வேதனை போயிடுச்சு. அப்பா அன்பு சபை மக்களை ஜெபாவியை தந்தீர் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளையும் என் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவன் அதை தண்ணீரை போல அவன் தண்ணீரை போல ஊற்ற, கண்ணீரை போல ஊற்ற உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவன் எப்போதும் சந்தோஷமா இருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஜெபத்துல உறுதியா இருங்க. ஜெபமே ஜெயம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அப்பா அன்பு சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரும்.